Hello everyone. In this video we are going to see 10 Samachir Max Geometry Exercise 4.4 question number 13. Question number 13 la enna kuduthirukanga draw two tangents from a point which is 10 cm away from the center of circle of radius 5 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப radius 5 cm அந்த radiusல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து 10 cm away அப்படினு கொடுத்திருக்காங்க. So rough diagramல a circle with radius 5 cm ஆனா இந்த பாயிண்ட் வெளிய இருக்கிற பாயிண்ட p ன்னு மார்க் பண்ணிருப்போம், சர்க்கிளை O ன்னு மார்க் பண்ணிப்போம். இது வந்து 10 cm, OP வந்து 10 cm இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து draw two tangents அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப p ல இருந்து ரெண்டு tangent போகும். Also measure the length of the tangents அப்படினு கொடுத்திருக்காங்க. p ல இருந்து ரெண்டு tangents போகுது. அந்த tangents ஓட measurement என்ன? So p to circle. So p ல இருந்து சர்க்கிளுக்கு ரெண்டு tangent போகும். சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட டச் ஆன மாதிரி. So இந்த டச் ஆகிற பாயிண்ட் நம்ம A B ன்னு எடுத்துப்போம். So இந்த PA PB என்ற tangentோட லென்த் என்ன அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So ரஃப் டயகிராம் முடிஞ்சிச்சு. மெயின் டயகிராம்ல first draw circle of 5 cm radius. First circle வரைஞ்சாச்சு. Circle with center O, radius 5 cm. With O as center, draw a circle of radius 5 cm. Now draw line OP 10 cm. So இங்க இருந்து 5 cm radius வரைஞ்சாச்சு. ஆனா வெளியே ஒரு OP ன்னு ஒன்னு இருக்கு. அதுக்காக ஒரு 10 cm. So இந்த OP first radius ஒரு 5 cm radius வரைஞ்சிட்டோம். இது ஒரு 5 cm radius. இப்போ இந்த OP வந்து 10 cm. இப்போ இது முடிச்ச அப்புறம் draw perpendicular bisector of OP. So OP க்கு ஒரு perpendicular bisector வரையணும். அப்படினா take any point P ல இருந்து மேல ஒரு arc, கீழ ஒரு arc. அதே போல O ல இருந்து இப்படி O ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா மேல ஒரு arc, கீழ ஒரு arc. So compass P ல வச்சிட்டு take any random measurement P ல வச்சிட்டு இங்க மேல ஒரு ஆர்க்கும் கீழ ஒரு ஆர்க்கும் கொடுப்போம். P ல இப்படி ரெண்டு ஆர்க் வந்துரும். அதே போல மெஷர்மென்ட் மாத்தாம அத O ல வச்சு இந்த previous ஆர்க்க கட் பண்ணனும். அப்ப இங்க ஒரு ஆர்க்கும் இங்க ஒரு ஆர்க்கும். சோ இப்படி ஒரு ஆர்க். சோ இந்த ரெண்டு ஆர்க்க ஜாயின் பண்ற இடம் தான். ரெண்டு ஆர்க்கையும் இப்ப ஜாயின் பண்ணனும். ஜாயின் பண்ற பாயிண்ட் that cut OP at M. சோ இது M ன்னு கொடுத்துறணும். இப்போ என்ன சொல்றாங்க? with M as center, MO as radius. M ல இருந்து over radius எடுத்துக்க சொல்றாங்க. So with M as center, M center ஆவும் M over radius ஆவும் எடுத்துக்கிட்டு draw another circle. இப்போ இன்னொரு circle வரையணும். So இந்த இன்னொரு circle இந்த previous circle டச் பண்ண இடம். அதை A ஆவும் B ஆவும் மார்க் பண்ணிக்கணும். So with M as center, draw MO as radius, draw another circle which cut the previous circle at A and B. இது முடிச்ச அப்புறம் AP யும் BP யும் ஜாயின் பண்ணிடணும். So இந்த பாயிண்ட் the previous circle ல கட்டான பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு join to P. So இங்க B ல இருந்தும் a join to P. So இந்த AP BP ஜாயின் பண்ணா அதுதான் required tangent. இப்போ இத மெஷர் பண்ணனும். இந்த A ல இருந்து P க்கு எவ்வளவு லெந்த் போச்சுன்னு அதை மெஷர் பண்ணோம்னா it will be 8.7 cm. ஸோ மெஷர் பண்ணும்போது 8.7 cm கிடைக்குது. அண்ட் நல்லா கவனிச்சா இந்த டச் ஆகிற பாயிண்ட் வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது O, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது அட்ஜஸ்டன்ட்டோ இல்லை ஆப்போசிட் போல. ஸோ இந்த ஹைபாட்னியூஸ் 10 cm. ஸோ இதுக்கு ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் இந்த 8.7 சென்டிமீட்டர்ன்றது கரெக்டான்னு செக் பண்ண போறோம். ஸோ வெரிஃபிகேஷன் என்னன்னா, சின்ஸ் அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் POA. இந்த POAன்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல PA தான் கீழே இருக்கிற ஐட்டம், கீழே இருக்கிற opposite adjacent. OP தான் hypotenuse. So OP square equal to OA square plus
ஏபி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏபி எல்ஹெச்எஸ் வந்துடும், ஓபி ஆர்ஹெச்எஸ் போயிடும். ஏபி எல்ஹெச்எஸ்க்கு வந்துடும், ஓஏ இருக்கும், மைனஸ் ஓபி ஆர்ஹெச்எஸ் போயிடும், ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஓஏ வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் ஓபி வந்து ஸோ ஏபி இல்லை நம்ம ஏபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஏபி இங்கே வச்சுட்டு ஓஏவை இங்கே மைனஸ்க்கு கொண்டு போகணும். அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட்டும் மாற்றிக்கலாம். ஸோ ஏபியை வச்சுட்டு ஓஏவை இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ ஓபி மைனஸ் ஓஏ ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். ஸோ 10 வந்து 100 மைனஸ் 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதோட ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 போட்டால் இட் இஸ் 8.7 அப்ராக்சிமேட்லி. இதுதான் வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னா இது நம்ம மெஷர் பண்ணதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். தட்ஸ் ஆல். கொஷின் நம்பர் 13 சொல்யூஷன் இஸ் ஓவர். இப்போ இதே போல் கொஷின் நம்பர் 14 சொல்யூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேக் அ பாயிண்ட் விச் இஸ் 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 11 சென்டிமீட்டர் அவே ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ட்ரா 2 tangent to the circle from the point. சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் வித் ஓவர் சென்டர் ட்ரா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். அதுலேருந்து ஓபின்ற லைன் 11 சென்டிமீட்டருக்கு வரையணும். ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போட்டுக்கணும். சர்க்கிள் வித் சென்டர் ஓ, இது ஒரு 4 சென்டிமீட்டருக்கு போட்டுடணும். நெக்ஸ்ட் வித் ஓவர் சென்டர் ஓபி வந்து ஒரு 11 சென்டிமீட்டருக்கு வரையணும். ஸோ ஓலேருந்து பி ஒரு 11 சென்டிமீட்டர், ஓபி ஒரு 4 சென்டிமீட்டர். இது முடிச்சுட்டு இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஃபார் ஓபி. ஓபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்தால் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர், திருப்பியிலேருந்து இங்கே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர். அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா that intersect the OP at M. With M as center, M as radius, draw another circle. இப்போ இது சர்க்கிள் அண்ட் ரேடியஸாக வச்சு இங்கே இன்னொரு சர்க்கிள் போட்டோன்னா அந்த சர்க்கிள் ப்ரீவியஸ் சர்க்கிளை கட் பண்ணுற இடம் தான் ஏ அண்ட் பி. ஸோ பியிலேருந்து பிஏ ஜாயின் பண்ணும் அண்ட் பியிலேருந்து பிபி ஜாயின் பண்ணும். ஸோ பிஏ பிபி தான் ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். அதோட லென்த் மெஷர் பண்ணோன்னா இட் வில் பி 10.2 சென்டிமீட்டர். இப்போ அது அப்படியே வெரிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ வெரிஃபிகேஷனில் ஓபி ஸ்கொயர் தான் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏபி தான் இங்கே வேணும். ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஓபி என்ன, ஓபி வந்து 11 ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வந்து 4 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்குள்ளே. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே 11 ஸ்கொயர் இஸ் 121 மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16. 121 minus 16 is 105. 105 square root எடுத்தோன்னா it is 10.2 approximately. That's all. Question number 14 solution is over. Hope you all can understand the video. Thank you.